பல லட்சம் கோடி கடனுக்கு மத்தியில் தொகுதி மறுவரையறை மூலம் புதிய எம்பிக்கள் அவசியமா என பாஜகவை நோக்கி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார் தாவேக தலைவர் விஜய். நாடாளுமன்ற தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்வதில் மத்திய பாஜக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதனால் தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள தொகுதிகள் குறைக்கப்பட்டு அவற்றின் பிரதிநிதித்துவம் குறையும் என்பது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடாக இருக்கிறது. இச்சூழலில்தான் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தாவேக தலைவர் விஜய் மத்திய அரசுக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏற்கனவே பல லட்சம் கோடி கடன் இருக்கும் நிலையில் கூடுதலாக வரும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம், குடியிருப்பு மற்றும் இதர வசதிகளுக்கு செலவிடப்படும் மக்கள் வரிப்பணம் அவசியம்தானா? இன்றைய டிஜிட்டல் மற்றும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி மக்களிடம் இன்னும் திறம்பட தொடர்பில் இருப்பதே சாலச்சிறந்த அணுகுமுறையாக அமையும். ஜனநாயகத்தை காக்க எந்த ஒரு செலவும் பெரிய செலவு அல்ல என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் அந்த செலவுகள் அவசியமானதாக இருக்க வேண்டும். எனவே நம் அரசியல் சாசனத்தின் பிரிவுகளை தக்கவாறு திருத்தி அமைத்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தற்பொழுது ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றமின்றி அது காலவரையின்றி நீட்டிப்பு செய்யப்பட வேண்டும். அமெரிக்காவில் மக்களவை பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 435 என நிரந்தரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈக்குவல் பாப்புலேஷன் ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் ஈச் எம்பி என்ற கோட்பாடு அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு 50 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இனியும் நீடித்தால் எந்த ஒரு பெரிய தீமையும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. இதுதான் இந்தியாவின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம் என்பதும் இல்லை என்று கூறியுள்ளார் தாவேக தலைவர் விஜய்.